இதன் பின்னணியில் ஒரு நாடு இருக்கு என்று சொல்லி நான் பார்த்த ஒரு ஆவணப்படத்தில் தெளிவாக சொல்லியிருக்கணும் ஆதாரங்களோடு. இந்த 56 பேரில் 5 பேர் போன வருஷம் நவம்பர் மாதம் 4ஆம் தேதி இது மாதிரியான ஒரு இணைய அடிமை கேம்பிலிருந்து தப்பி ஓடி இருக்கணும். இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு அவங்களோட தனிப்பட்ட தகவல்கள் அவர்களோட உளவியல் எல்லாத்தையுமே கறந்து இந்த நியூஸ் சிட்டி 24 மணி நேரமும் இயங்கும். வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நான் புதுசாக ஒரு விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். இப்போ எல்லாம் எங்கள் மத்தியில் இணைய உலகத்தை மையப்படுத்தி தொழில் தேடுற இளைஞர் யுவதிகள் அதிகரிச்சிருக்கணும். அது ஒரு நல்ல விஷயம். இந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரியான தொழில் வாய்ப்புகளை தேடிக்கொள்றதும் அதை நோக்கி நாங்கள் பயணிக்கிறதும் வாழ்க்கையில் முன்னேறதும் நல்ல விஷயம். குறிப்பாக இலங்கை போன்ற பொருளாதார ரீதியில் பின்னடைஞ்சிருக்கிற ஒரு நாட்டிலிருந்து உலக வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி இந்த இணைய உலகத்தில் நல்லதொரு தொழிலையும் நல்லதொரு வாழ்க்கையும் தேடிக்கொள்வது நல்ல விஷயம் என்றே நான் நினைக்கிறேன். ஆனால் இதில் சில ஆபத்துக்களும் இருக்குது. அந்த ஆபத்து பற்றி தான் நான் இந்த வீடியோவில் கதைக்க போகிறேன். நேற்று இணைய ஊடகங்களில் ஒரு செய்தி அதிகம் வியாபிச்சிருந்தது. அது என்னென்று சொன்னால், தாய்லாந்து மியான்மர் பகுதிகளில் இணைய அடிமைகளாக வைக்கப்பட்டிருந்த 56 இளைஞர்களில் 8 பேர் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டிருக்கின்றனர் என்பதுதான் அந்த செய்தி. இந்த 56 பேரில் 5 பேர் போன வருஷம் நவம்பர் மாதம் 4ஆம் தேதி இது மாதிரியான ஒரு இணைய அடிமை கேம்பிலிருந்து தப்பி ஓடி இருக்கணும். தப்பி ஓடின பிறகுதான் இப்படி ஒரு வேலை நடக்குது. இப்படி இலங்கையிலிருந்து மக்கள், குறிப்பாக இளைஞர் யுவதிகள் இணைய அடிமைகளாக தாய்லாந்து மியான்மருக்கு அழைத்து செல்லப்படுகின்றனர் என்ற விஷயம் எல்லாம் உலகத்துக்கு தெரிய வந்தது. அதுக்கு பிறகு அரசாங்கங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி தப்பி வந்தாக்கள் வலியுறுத்தினவ. அந்த கோரிக்கைக்கு அமைவாக தாய்லாந்து, மியான்மர், இலங்கை அரசு எல்லாமே இணைஞ்சு இப்படி ஆபத்துக்குள்ளாக இருக்கிற இந்த தொழிலாளர்களை, இந்த இணைய அடிமைகளை மீட்கிற நடவடிக்கையை முன்னெடுத்துச்சினோம். அதன்படி முதற்கட்டமாக இலங்கையிலிருந்து போன 56 பேரில் 8 பேர் நேற்று அழைத்து வரப்பட்டிருக்கிறோம். இவை எப்படி இணைய அடிமைகளாக அந்த நாட்டுக்கு போனார்கள் என்ற செய்தியை நாங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம். எங்களுக்கு தெரியும், இப்போ எல்லார் மத்தியிலையும் ஃபோன் இருக்குது. அதிகளவான சமூக வலைதளங்களை நாங்கள் பயன்படுத்துகிறோம். அதில் முதன்மையாக ஃபேஸ்புக் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, ட்விட்டர் இருக்குது, டிக்டாக் இருக்குது, டெலிகிராம் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது, இப்படி நிறைய இருக்குது. இதில் ஒரு செய்தி அடிக்கடி வரும். சும்மா வேலைவாய்ப்பு வேக்கன்சி என்று ஏதாவது தேடினாலே அந்த செய்தி அள்ளுகொள்ளையாக எங்களோட ஃபோனுகளுக்கு வரும். இத்தனை மணித்தியால் பார்ட் டைம் ஜாப், இவ்வளவு $, சம்பளம், இவ்வளவு ஃபுல் டைம் வேலை, ஐடி வேலை, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வேலை, ஹோலிங் சென்டரில் வேலை என்று சொல்லி பல வேலைகள் வரும். இதைகளை பார்த்து தான் இந்த இலங்கையிலிருந்து இணைய அடிமைகளாக போனாக்கள் ஏமாந்திருக்கணும். அவர்களும் இப்படி ஒரு வேலைக்கு விண்ணப்பித்த போது அந்த வேலைதார ஏஜென்ட் சவுதி அரேபியாவில் இருக்கிறதாக அறிமுகமாயிருக்கிறார். இலங்கையிலிருந்து அழைக்கப்படுற இந்த இளைஞர்கள் நேரடியாக சவுதி அரேபியாவுக்கு போக தேவையில்லை என்றும், தாங்கள் தாய்லாந்திலேயும் மியான்மர்லேயும் இருக்கிற மிகப்பெரிய வருமானம் ஈட்டக்கூடிய $, சம்பளத்தை கொட்டக்கூடிய ஐடி நிறுவனங்களுக்கு உங்களை வேலைக்கு கொண்டு போய் விடுறதாகவும் சொல்லி இவையை தாய்லாந்துக்கு வர சொல்லி மியான்மருக்கு கொண்டு போய் இருக்கணும். அங்கே கொண்டு போய் $5000 வாங்கி கொண்டு இலங்கையிலேருந்து கொண்டு போன எல்லாரையுமே அங்கே இருந்த தீவிரவாத கும்பல்களுக்கு வித்துட்டோம். இப்படி தீவிரவாத கும்பல்கள்கிட்ட $5000 வாங்கி கொண்டு அவங்க வித்துட்டு அவங்க மறைஞ்சிட்டாங்க, மாயமாயிட்டாங்க. இப்படி இணைய அடிமைகளாக அவர்களை வாங்கி கொண்ட அந்த தீவிரவாதிகள் தங்களுடைய இடங்களுக்கு கொண்டு போய், அதாவது அந்த இடங்கள் எங்கே இருக்குன்னு சொன்னால் மியான்மர் தாய்லாந்து போர்டரில் இருக்குது, அங்கே இருக்கிற கேம்பில் கொண்டு போயிட்டு அதை ஸ்லேவரி கேம்ப்ஸ்ன்னு தான் சொல்லிக்கணும். அந்த இணைய அடிமை கேம்புகளில் வச்சு வேலை வாங்கினோம். குறைஞ்சது ஒரு நாளைக்கு 17-18 மணித்தாலும் நித்திரை இல்லாமல், ஓய்வு இல்லாமல் வேலை செய்ய வேணும். ஓய்வு கேட்டாலோ சம்பளம் கேட்டாலோ நித்திரை கொள்ள போகிறோன்னு சொன்னாலோ மோசமான சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கணும், அடிக்கப்பட்டிருக்கணும், உதைக்கப்பட்டிருக்கணும். நாங்கள் அந்த காலத்தில் இலங்கை அரசாங்க படைகள் என்னென்ன சித்திரவதையெல்லாம் செய்தது என்று கேள்விப்பட்டோமோ அத்தனை சித்திரவதைகளையும் இங்கேருந்து போனாக்கள் மியான்மரில் அனுபவிச்சிருக்கணும். இவைக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னென்னு சொன்னால், போலியான சமூக வலைதள கணக்குகளை உருவாக்கி அமெரிக்கா, ஐரோப்பா போன்ற நாடுகளில் இருக்கிற முக்கிய புள்ளிகளை பிடிக்கிறதா. அதாவது நல்ல காசு உள்ள பெரும் பணக்காரர்களை மையப்படுத்தி இந்த கிரிப்டோ கரன்சி, பிட்காயின் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு முதலீடு செய்ய பண்ணுறது என்ற வேலையை இவை செய்ய வேணும். ஒரு நபரோட குறைஞ்சது 9 மணித்தியாலம் கதைக்க வேணும் தொடர்ச்சியாக. அப்படி கதைச்சி அவரோட உளவியலை மாற்றி அவருக்கு மண்டைய கல்வி என்று நாங்கள் சொல்லுவோம். மண்டைய கல்வி இந்த மாதிரி விஷயங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண செய்கிறது. இந்த மாதிரி எங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி கிரெடிட் கார்டில் கொள்ளையடிக்கிறது, பேங்க் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணுறது, இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு அவங்களோட தனிப்பட்ட தகவல்கள், அவரோட உளவியல் எல்லாத்தையுமே கறந்து அந்த அமெரிக்க, ஐரோப்பிய நாடுகளில் வாழ்கிற மக்கள்கிட்ட பணத்தை சுரண்டுறது தான் இவங்க பிரதான வேலை. அதுக்கான ஏது நிலைகளை, அதுக்கான சூழலை இவங்க உருவாக்கி கொடுக்கணும். குறைஞ்சது ஒரு நபரோட நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி 9 மணித்தியாலங்களுக்கு குறையாமல் ஒரே தான் தொடர்பில் இருக்க வேணும். அப்படியான ஆட்களை தேடி பிடிக்கணும் இணைய உலகத்தில்.
இவை கொடுக்கப்பட்ட வேலை இதுதான். அதுக்காக இவர்கள் சில நேரங்களில் பெண்களாகவும் நடிக்க வேண்டி இருந்திருக்கு. பெண்களாக நடித்து ஆக்களை ஏமாற்றி காசு கறக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்குள் உள்ளாக்கப்பட்டிருக்கிறார். இதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறார்களுக்கு மோசமான தண்டனைகள் வழங்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி சித்திரவதைக்கு உள்ளாகும் போது தான் இலங்கையை சேர்ந்த அந்த 5 பேர் முதற்கட்டமாக தப்பி வந்திருக்கணும். தப்பி வந்து அவர்கள் கொடுத்த செய்தியின் அடிப்படையில் தான் இப்போ மிச்ச ஆக்களையும் கொண்டு வரதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. இப்படி இணைய அடிமைகளாக பயன்படுத்தப்படுறதுக்கு இலங்கையிலிருந்து மட்டுமே ஆக்களை அவங்க கொண்டு போகவில்லை. உலகம் முழுவதும், குறிப்பாக ஆப்பிரிக்க நாடுகள், தென்கிழக்காசிய நாடுகள், தென்னாசிய நாடுகளில் வறுமை கோட்டுக்கு உட்பட்ட நாடுகளில் இருந்து இளைஞர்களை தெரிவு செய்திருக்கணும். குறிப்பாக அதிலிருந்து தப்பி வந்த ஆரோன் என்ற தென்னாப்பிரிக்க இளைஞன் அதிகளவான விஷயங்களை இந்த வர்ம கும்பல் குறித்தும் அங்கே என்ன வேலை நடக்குது என்பது குறித்தும் உலக ஊடகங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார். அவர் சொன்ன சில விஷயங்களை தான் நான் இந்த வீடியோவில் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இலங்கையாக்கள் இவ்வளோ விஷயம் இவ்வளோ ஆழமாக எங்கேயுமே பேசவில்லை. அடுத்து இந்த வீடியோவில் இந்த குற்றச்செயல்கள் எங்கு நடக்குது, எப்படி நடக்குது, இதுக்கு யார் காரணம் என்ற விஷயத்தை பார்க்க வரும். இந்த குற்றச்செயல் நடக்கிற பகுதி வந்து தாய்லாந்து மியான்மருடைய எல்லை பகுதி என்று சொல்லப்படுது. இந்த நாட்டினுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது என்று சொல்ல முடியாத அளவுக்கு வனாந்தரமும் நீர் சதுக்கங்களும் நிறைந்த பகுதி. 2 நாடுகளுமே சுதந்திரம் பெற்ற போதிலும் இந்த பகுதிகளில் ஆங்காங்கே சில தீவிரவாத குழுக்களும் சில ஆயுத போராட்ட அமைப்புகளும் உருவாகி இருக்கு. அவர்களில் சில பேர் தாய்லாந்து வன பாதுகாப்படையோடையும், இன்னும் சில பேர் மியான்மர் வன பாதுகாப்படையோடையும் இணைஞ்சிக்கணும். இன்னும் சில பேரோ இந்த மாதிரியான தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டு கொண்டு இருக்கணும். அப்படியான ஒரு தரப்பு தான் நவீன ரக ஆயுதங்களோட அந்த காடுகளுக்குள்ள அவர்கள் முகாமிட்டு தங்கட கட்டுப்பாட்டில் தான் இவற்றை இந்த எல்லை பகுதியை வச்சிருக்கணும். இது 2 நாட்டோடையும் எல்லை பகுதி. மோய் என்று சொல்லி ஒரு ஆறு அந்த பகுதியில் ஓடுது. அந்த ஆற்றை அண்டின பகுதியில் தான் இந்த வேலை நடக்குது. எனவே 2 நாடுகளுமே பொறுப்பு சொல்ல தேவையில்லை. அவை சொல்லலாம், இவை சொல்லலாம் என்று சொல்லி அப்படியே விட்டுட்டு இருக்கணும். இதன் பின்னணியில் ஒரு நாடு இருக்குது என்று சொல்லி நான் பார்த்த ஒரு ஆவணப்படத்தில் தெளிவாக சொல்லியிருக்கணும், ஆதாரங்களோடு. அதை நான் முழுமையாக இந்த வீடியோவில் சொல்லல, மேலோட்டமாக சொல்லிட்டு போகிறேன். 2013ஆம் ஆண்டு சீனாவினுடைய ஜனாதிபதியும் அந்த நேரம் மியான்மருடைய ஜனாதிபதியாக இருந்த ஆங் சான் சூகியும் ஒரு வர்த்தக உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டவை. இப்போ நடைமுறையில் வந்திருக்கிற சீன பட்டுப்பாதையை மையப்படுத்தின அந்த திட்டத்தின் ஒரு விளைவாக இந்த வர்த்தக உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டது. எங்களுக்கு தெரியும், சீன பட்டுப்பாதையினுடைய அந்த ஒரு பெரிய அளவிலான தொழிற்பேட்டை, பெரிய அளவிலான சீன நகரம் போர்ட் சிட்டி என்ற பெயரில் கொழும்பிலையும் உருவாக்கியிருக்கு சீனா என்றது மேலதிக கூசுறு தகவல். இதை மாதிரி மியான்மர்லையும் பெரிய அளவிலான முதலீடுகளை செய்கிறதுக்கு சீனா களமிறங்கினது. அது 2013. அதனைத் தொடர்ந்து நான் இங்கே ஏற்கனவே சொன்ன அந்த எல்லை பகுதியில், சீன மியான்மர் எல்லை பகுதியில் மியான்மரை முதன்மைப்படுத்தி பெரிய அளவிலான நியூ சிட்டி ஒன்றை சீனா உருவாக்கினது. இந்த நியூ சிட்டி வந்து 24 மணி நேரமும் இயங்கும். அதிக அளவில் சீன முதலீட்டாளர்கள் தான் அங்கே இருக்கணும். அவையும் என்ன தொழில் செய்யணும் என்று சொன்னால் கசினோ என்று சொல்லப்படுற அந்த சூதாட்டம் தான் அங்கே பிரபலமானது. உலகம் முழுவதும் இருந்து வந்து சூதாட்டத்தில் மக்கள் ஈடுபடுகிறோம். மிக பிரபலமானதாக, மிக பிரபலமான சுற்றுலா மையமாக இந்த நியூ சிட்டி மாறி இருக்கு. இந்த நியூ சிட்டிக்கு நடுவில் தான் கேகே பார்க் என்ற ஒரு நகரம், என்ற ஒரு இடம் குறிக்கப்படுது. இங்கே யாருமே போக முடியாது. இந்த கேகே பார்க்கில் தான் இந்த தீவிரவாதிகள் இங்கேருந்து அழைக்கப்படுற, உலகம் முழுவதும் இருந்து அழைக்கப்படுற இணைய அடிமைகளை வச்சு வேலை வாங்கினோம். யாருமே அவர்களோட தொடர்பு கொள்ள இயலாது. அவர்களாக தப்பி வந்தால் தான் உண்டு. எனவே இப்போ ஓரளவுக்கு விளங்கி இருக்கும் இந்த நியூ சிட்டி, இந்த கேகே பார்க் எல்லாமே யாரோட கண்ட்ரோலில் இருக்குது என்றது. அதோட அங்கே இருக்கிற சில பேர் சீனாவில் இருந்தும் உலகத்தின் ஏனைய பாகங்களில் இருந்தும் இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட், இணைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் குற்றச்செயல்களில் ஈடுபட்டு குற்றவாளிகளாக இனங்காணப்பட்டு சர்வதேச ரீதியில் தேடப்படுற நபர்கள் கூட அங்கே இருக்கணும். அதாவது அந்த நியூ சிட்டியில் இருந்து கசினோ போன்ற இதுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கணும் என்ற விஷயம் எல்லாம் தெரிய வந்திருக்கு. எனவே இந்த கேகே பார்க் எல்லாமே யாரோட கட்டுப்பாட்டின் கீழே இருக்குது என்ற விஷயம் எங்களுக்கு ஓரளவுக்கு விளங்கும். இப்படி இந்த கேகே பார்க்கில் வைக்கப்பட்டிருக்கிற ஆட்கள் 2 முகாம்களில் வச்சு வேலை வாங்க படிக்கணும். ஒரு முகாமில் வச்சு வேலை செய்யும் போது அவர்கள் ஏதாவது பிரச்சனைப்பட்டு வேலை செய்ய மாட்டேன்னு அடம் பிடிச்சாலோ டக்குண்டு மற்ற முகாமுக்கு மாற்றி அங்கே வச்சு வேலை வாங்குறது. இந்த மாதிரி இணைய உலகத்தில் தொழில் வாய்ப்பு தேடுற இளைஞர்களை, குறிப்பாக வரம்பட்ட நாடுகளில் வாழ்கிற இளைஞர்களை மையப்படுத்தி உருவாகி இருக்கிற இந்த இணைய அடிமை முறையானது உலகத்துக்கு மிகவும் ஆபத்தானது. குறிப்பாக இலங்கை மாதிரி இருக்கிற தென்னாசிய நாடுகளில் இருக்கிற இணைய உலகத்தில் தொழில் தேடுற இளைஞர்களை மையப்படுத்தி உருவாகி இருக்கிற இந்த இணைய அடிமை சூழலானது, இணைய அடிமை முறைமையானது மிகவும் ஆபத்தானது. இந்த 4 பேர் 5 பேர் தப்பி வந்தபடியாத்தான், ஆரோன் மாதிரியான ஒருவர் தப்பி போனபடியாத்தான் இப்படி ஒரு விஷயம் நடக்கிறதே உலகுக்கு தெரிய வந்தது. சீனாவினுடைய பொருளாதாரமும் சீனாவினுடைய இந்த பட்டுப்பாதையும்
உலகத்தை ஆக்கிரமிக்க அது மிக மோசமான ஒரு தொழில் முறைமையை, மிக மோசமான சமூக சூழலை உருவாக்கி கொடுக்கும். கொரோனா அதுக்கு சரியான எடுத்துக்காட்டு. இலங்கையிலையும் சீனா எல்லா இடத்துலையுமே கால் வச்சிருக்கு. குறிப்பாக போர்ட் சிட்டி அது யாரோட கண்ட்ரோலில் இருக்குன்னு இலங்கை மக்கள் முக்கால்வாசி பேருக்கு தெரியாது. எனவே நாங்கள் குறிப்பாக தமிழர்கள் இந்த இணைய உலகத்தில் தொழில் தேடுறாக்கள் இப்படி ஒரு விஷயம் இருக்கிறத அறிஞ்சு விழிப்புணர்வோடு இருந்து கொள்ள வேணும் என்றதுக்காக இந்த வீடியோவை நான் உங்கள் முன்னிலையில் சமர்ப்பிக்கிறேன். இந்த வீடியோ பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நண்பர்களுக்கு சொல்லுங்க, எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.